ஹலோ சார், சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் ஒருத்தர் விரும்புகிறோம். ஐடியில் தான் வேலை பார்க்குறேன். மாதம் 80,000 சம்பளம். படித்தது யூஸ்லெஸ். அதை மட்டும் கொஞ்சம் சொல்லி. எத்தனை தடவை சொல்றது? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அதே தான். ஹலோ சார், சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணனே தெரியல. தான் வேலை பார்க்குறேன். மாதம் 80,000 சம்பளம். செல்வராசே, ஆட்டோவை நடுவோட்டில் விட்டு என்ன ஃபிலிம் கட்டினுக்கிறியா? ஆஹா, கொடுத்து விட்டானே. சாவியை கொடுத்தல. இவ வேற முறைக்கிறாளே. ஆட்டோல வந்திருக்கேன். ஆமாம். இது ரெகுலராக வர கடையா? ஆமாம், ஆனால் இது சொதப்பாது. மயிலில் சொதப்பாது. இன்ஜினியரும் சொல்லி வச்சிருக்கேன். நீ என்னடானா ஆட்டோ ஓட்டிட்டு வந்திருக்கேன். அவன் என்னடானா நோ தலான்னு கூப்பிட்றான். காண்டாவத பூர்ணி, அவன் அந்த சீன்லயே இல்லை. இப்ப பாரு. தோனி, சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ஸ்டார்ட். அண்ணனோட வேலை ஐடி, சம்பளம் 80. இது ஏன் மெயின்டைன் பண்ணா நைட்டு பார்ட்டி. அதானே என் டியூட்டி. மண்ணாங்கட்டி. ஏங்கா டைலாக் பிடிக்கலையா? நான் வேணா வேற டைலாக் சொல்லிட்டா? மூடிட்டு போ. ரைட்டு விடு. பிடிக்கலையா? இவனை விடு. நம்மக்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. பாண்டு தாத்தா, பர்ஸை போட்டு எங்கே போறீங்க? இந்தாங்க. நன்றி தம்பி. இந்த காலத்தில் பர்ஸை அடிச்சுட்டு குடிச்சிட்டு போகிறவங்க மத்தியில் கடவுளே, நீங்கள் ரொம்ப நன்றி தம்பி. சூப்பர். இதெல்லாம் ரொம்ப பழசார். சி, அடுத்த 2 ஹார்ஸ்க்கு இந்த ஆட்டோ, டியூ, சவாரி இதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது. அப்பா வந்துட்டாடா. கும்புரே மாமா. இப்போதான்டா உள்ளேயே வராரு. அதுக்குள்ள பிச்சை எடுக்கிற மாதிரி கை வச்சு நின்றுட்டு இருக்கேன். பிச்சை எடுக்கிற மாதிரியா? நீ தான் எடுக்க வச்சுட்டேடி. வந்துட்டாட்டா, கை கொடு. வணக்கம் சார். என்னம்மா, ஆஃபீஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டியா? ஆமாப்பா. இவர் நானும் அவரும் தான்ப்பா. சொல்லிட்டாளா? பூர்ணிமா சொன்னா உங்கள் படிப்பு வேலையை பற்றி எல்லாம். நீங்கள் சொல்லுங்கள். கடவுளே, எல்லாம் கரெக்டாக போகணும். ஹலோ சார், சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் ஒருத்தர் விரும்புகிறோம். ஐடியில் தான் வேலை. மாதம் 80,000 சம்பளம். படித்தது ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே. தெய்வ நாயா? பேரே ஒரு தினுசா இல்லை? நாய் இல்லை, தெய்வான. ஓ, பூர்ணியோட அம்மா. ஓ, அத்தை. இன்ஜினியரிங் படிச்சிருக்காருப்பா. ஆமாம், என்ன படித்தேன்னு சொன்னீங்க? எலக்ட்ரிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சார். ஓ, ட்ரிபிள்இயா? சாச்சா, எலக்ட்ரிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சார். நமக்கு மேட்ரிமோனி தான். என்னடா? ஐயோ, கரெக்டாக தானே சொன்னோம். சரி, ட்ரிபிள்இ முடிச்சுட்டு எதுக்கு ஐடி? இதெல்லாம் சொல்லியே தெரியலடி. சொல்லுங்க தம்பி. பா, என்ன சாப்பிட பேசலாமாப்பா? அதான் குறை. சும்மா இருமா. நீங்கள் சொல்லுங்க தம்பி. தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா, என்ன பண்ணுறது? பாண்டு. நன்றி தம்பி. இந்த காலத்தில் பர்ஸை அடிச்சுட்டு குடிச்சிட்டு போகிறவங்க மத்தியில். ஆனால் நீங்கள் ரொம்ப நன்றி தம்பி. ஐயா பெரியவரே, பர்ஸு கீழே தான் இருக்கு, எடுத்துக்கிட்டு போங்க. இப்படியே எந்திரிச்சு ஓடிடுவோமா?
சாரிப்பா. இருமா, இன்ஜினியர் சார்கிட்ட இன்னும் நிறைய கேட்கணும். தம்பி, நீங்கள் ஐடியில் எந்த ரோலில் இருக்கீங்க? சார் புரியல. எந்த ரோல்னு கேட்டேன். ரோலா? ஆமாம், ரோல். ரோல்? ரோல் தான். செத்தோம். ரோல்னா? ரோல்யா? ரோல்? என்ன ரோல்? வெஜ்ஜு ரோல். கரெக்டாக வந்தானா? காப்பாத்திட்டடா தோனி. சார், இந்த ரோலை சாப்பிட்டு அந்த ரோலை பற்றி பேசலாமா சார்? தம்பி, என்ன ரோல்னு தானேப்பா கேட்டேன். சார், ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து சார் வேலை பார்க்குறேன். பா கிளம்பலாம்ப்பா. இது என்னன்னு படி. சார் வேணாம் சார். படிப்பா. கோத்தா அண்டம் சார். கோதண்டம் என் பேர். உன் பேரை டைப் பண்ணி காட்டு. அதையாவது ஒழுங்காக படிக்கிறாரா பார்ப்போம். நல்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்க. கிளம்ப. பா பா. பூர்ணி என்னடி கோச்சிட்டு போயிட்டாரு? நான் வேணா கொண்டு ஆட்டோவில் விட்டுட்டா? ஆட்டோ டிரைவரா? உனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுடா. சி. என்ன தம்பி, ஒன்றும் செட் ஆகலையா? விடுங்க தம்பி, அடுத்த எபிசோடில் பார்த்துக்கலாம். அப்புறம் தம்பி, அந்த பேமெண்ட் 100 ரூபா. பாண்டு தம்பி தம்பி அமுகு டுமுகு அமால் டுமால்.